அனைவருக்கும் வணக்கம். நான் கருணாமூர்த்தி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் அங்கமான இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர். வருகின்ற டிசம்பர் 28 ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் விவசாயிகளின் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற உள்ளது. அது சமயம் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம இதுல வச்சிருக்கிற கோரிக்கையில மிக முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு உரிமை மீட்புங்கிற கோரிக்கை. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலங்கள் விவசாய மக்களிடமும் பொதுமக்களிடமும் தான் இருக்கிறது. இன்று அரசிற்கும் அரசு சார்ந்த துறைகளுக்கும் நிலம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அரசுகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களோட நிலங்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மக்கள்கிட்ட இருந்து எந்த தொகையும் இழப்பீடும் கொடுக்காமல் அபகரிக்கணுங்கிற எண்ணத்துல நிறைய இடத்துல நடந்துகிட்டு வரதை நம்ம பார்க்கலாம். உயர்மின் கோபுரம் ஆகட்டும், கெயில் எரிகாற்று குழாய்கள் ஆகட்டும், இது எல்லாமே விளைநிலங்கள் வழியா எடுத்துட்டு போறது, கேபிள், இந்த மாதிரி மற்ற ஆல்டர்னேட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மாற்று வழிகள், மாற்று யோசனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் விவசாய விளைநிலங்கள் வழியாக எடுத்து செல்வதையே முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், நியாயமான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போராடி வருகிறது. இந்த உரிமை மீட்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனாம் நிலம். இந்தியா முழுவதும் 4 கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் இனாம் வகைப்பாட்டு நிலங்களாக இந்தியா சுதந்திரம் வாங்கின போது இருந்தது. தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் நில உரிமை மக்களுக்கு கொடுக்கப்பட்டு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு விடுபட்டவர்களுக்கும் தற்பொழுது ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் போன்ற மாநிலங்களில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்து சமய அறநிலையத்துறையும் அதை தொடர்ந்து வக்ஃபு வாரியமும் இனாம் வகைப்பாட்டு நிலங்களை கோயில் நிலங்கள் என்று கூறியும் இனாம் சட்டங்கள் செல்லாது என்று மக்கள் மத்தியில் பரப்புரையை செய்தும் மக்களை பல்வேறு வழிகளில் நயவஞ்சகமாக நரித்தந்திரமாக ஏமாற்றியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, மாசம் 500 ரூபா, வருஷம் 500 ரூபா, 3 வருஷம் கட்டினீங்கன்னா, ஏக்கருக்கு கட்டினீங்கன்னா பட்டா வந்துடும் சொல்லி பல இடத்துல விவசாயிகளை போய் ஏமாத்தி அவர்களை வாடகைதாரரை மாத்துறது. அதுக்கப்புறம் பின்னாடி வழக்கு மன்றத்துக்கு போகும்போது இந்த வாடகை ஒப்பந்தத்தை கொண்டு கொடுத்து இந்த நிலங்கள் எல்லாம் கோயிலுக்கு சேர்ந்ததுன்னு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி, அதாவது உண்மையை ஃபேக்சுவலா அங்க என்ன இருக்குதுங்கிற வரலாறு சட்டத்தை எடுத்து பார்க்காம தனக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அரசு துறை, கடவுளை பாதுகாக்க வேண்டிய ஒரு உயரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்கிற அனைத்திலும் இருந்து தவறி கடவுள் பெயரால் மக்களிடம் இருந்து, உரிமை பெற்ற மக்களிடம் இருந்து நிலங்களை அபகரிக்கும் வேலையை செய்து வருகிறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சட்டம் இயற்றும் போதே இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகள் தான். ரொம்ப எளிமையானது சொல்றேன். என்னன்னா, 1802 இருந்து வருவாய்த்துறையில நம்மளுடைய மணியாரர் விஏஓ அலுவலகத்துல என்ன நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலத்துல உளவடை குடிவாரம் அனுபவத்துல இருக்கிறது யாருங்கிற கணக்கு அரசு கிட்ட 1802 இருந்து முழுசா இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறிய இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரும்போது அனுபவத்தில் இருக்கிறவர் அவரோட அனுபவத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். எதற்காக அந்த ஒரு நிபந்தனை கொண்டு வந்தாங்க யோசிச்சு பாருங்க. அந்த நிபந்தனை இல்லைன்னா அத்தனை பேர் அனுபவத்துல இருந்தாங்க, அத்தனை பேர் பட்டா வாங்கியிருப்பாங்க, அவங்கதான் குடிவார உரிமைதாரர், அதெல்லாம் முடிச்சு போச்சு. இந்த நிபந்தனையை கொண்டு வர அரசு தான் கொண்டு வருது. ஆனா அரசு 120 வருஷமா, அதாவது 1963 சட்டம் வருது, 1802 இருந்து குறைஞ்சபட்சம் 120 வருஷமா அந்த நிலத்துல அனுபவத்துல யார் இருக்காங்கிற ஆவணம் அரசு கிட்ட இருக்குது. அப்ப எதுக்கு இந்த நிபந்தனையை கொண்டு வரணும்? அப்போ இது போன்ற தேவையற்ற நிபந்தனைகளை திணித்ததே இந்த நிலங்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்குதோ அப்படின்னு நம்மளை இன்னைக்கு சிந்திக்க வைக்குது. அதே போல இதற்கு உறுதுணையாகத்தான் சிறு 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 திருத்தங்களை, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்கு ஒரு நிலம் சொந்தம்னா அதை மீட்கிறதுக்கு கால வரையறை கிடையாதுன்னு ஒரு சிறு திருத்தத்தை கொண்டு வராங்க. அதாவது சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஆனா அரசு துறைக்கு ஒரு மாதிரியும். இன்னொன்னு சொல்றேன், இந்து சமய அறநிலையத்துறை உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு போடணும்னா 100 ரூபாய் கட்டணம் கட்டினா போதும். ஆனா நம்ம வழிகாட்டி மதிப்புல 3% கட்டணும், 2% எச்சா செலவாகும். அப்போ மக்களுக்கு ஒரு சட்டம், அரசு துறைக்கு ஒரு சட்டம், அதுவும் அரசு துறைக்கு முழுக்க முழுக்க ஃபேவரா ஒரு சட்டம், மற்ற துறைகள் நீதித்துறையும் சேர்ந்து அரசு துறைக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசு தன் சொந்த மக்களிடம் இருந்தே சொந்த ரத்தத்தை உறிஞ்சுவது போல் மக்களுக்கு உரிமையான நிலத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய அரசே சொந்த மக்களினுடைய ரத்தத்தை குடிப்பது போல் இந்த நிலங்களை அபகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த நில அபகரிப்புகள் அனைத்தையும் நம்ம இன்னைக்கு தெளிவாக ஆவணங்களோடு ஆதாரத்தோடு எடுத்து வச்சு இந்த உரிமை மக்களுக்கானது, மக்களுக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று நம்ம அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலம் இனாம் நில இயக்கம்னு தொடங்கி, அதையே தாண்டி இனாம் நில உரிமை மீட்பு கூட்டமைப்புன்னு தொடங்கி அனைத்து சமூக நல அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அனைவரையும் உள்ளடக்கி கொண்டு வந்துதான் நம்ம இந்த அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ
இனாம் வகை இதே நீங்க கர்நாடகாவில் எடுத்துட்டீங்கன்னா ஜனதாதள் அங்க என்னன்னா பெரும்பாலும் கவுடா கம்யூனிட்டி தான் நிலம் வச்சிருக்கிற கம்யூனிட்டி, விவசாயம் பண்ற கம்யூனிட்டிங்க. அவங்க இந்த ஜனதாதள்ங்கிற அரசியல் கட்சியை இந்த பிரச்சனையை கையில் எடுத்து சட்டத்தை கொண்டாடுது. ஆனா தமிழ்நாட்டுல அது போல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் இனாம் வகை நிலம் எங்களுக்கானது, நாம் முழுமையா போராடுவோம்னு இது நாள் வரைக்கும் நான் கையில் எடுக்கல. அதை கையில் எடுக்க வைக்கணும்னா மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். அரசியல் கடந்து, ஏன் நான் அரசியல் கடந்துன்னு சொல்றேன்னா, இனாம் வகைப்பாட்டு நிலத்தை உங்களுக்கு 100% உங்களோடு நின்று பிரச்சனையை தீர்த்து கொடுப்பேன் என்று எந்த கட்சி இதுவரை முழுமையான அறிக்கை விட்டதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம போய் கேட்டதும் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்து ஒரு அறிக்கை வந்தது. இன்னும் மற்ற கட்சிகளிடமிருந்து நம்ம அறிக்கை வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். அப்ப அதை புரிய வைக்கணும். யாருமே மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அதை நம்ம கரூர் வெண்ணமலையில இனாம் நில உரிமை மீட்பு போராட்டத்துல அனைத்து கட்சி கூட்டம் போடும்போது அனைத்து கட்சிகளும் கலந்துக்கிட்டு, போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு நம்மளோட கைதாகி மண்டபத்துக்கு வந்திருந்தாங்க. கைதாகி அந்த போராட்டத்துல முழுமையாக உடன் நின்றார்கள். அதனால நம்மளுக்கு தெளிவா தெரியும், இந்த இனாம் வகைப்பாட்டு நிலம் நில உரிமை மீட்பை பொறுத்தவரையில் எந்த அரசியல் கட்சிகளும் மக்களிடமிருந்து நிலத்தை பிடுங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இதை செய்து கொண்டிருப்பது அறநிலையத்துறை. ஆனா அறநிலையத்துறை ஒரு அரசு துறையினுடைய கடமையே என்னன்னா மக்களை பாதுகாக்கிறது. அவர்கள் மக்களை பாதுகாப்பதிலிருந்து தவறி அவர்கள் குடும்பங்களுக்கான தேவைகளை இதர வழிகளில் பூர்த்தி செய்வதற்காக அவர்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்ப இதையெல்லாம் நம்ம சரி செய்யணும், நம்மளோட உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நாம் அனைவரும் பெருந்திரளாக திரண்டு டிசம்பர் 28 விஜயமங்கலத்துல, ஈரோடு மாவட்டத்துல நடக்கக்கூடிய விவசாயிகளின் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாட்டுல அனைவரும் பெருந்திரளாக கலந்துக்கணும். இதுல நம்ம வைக்கிற மற்ற 1-2 கோரிக்கைகளை பத்தி லேசா சொல்றேனுங்க. ஒண்ணு இல்ல, உற்பத்தி மானியம் ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசு வேளாண் பட்ஜெட் ஒதுக்குது, வேளாணுக்குன்னு சொல்லி நிதி ஒதுக்குதுங்க. அந்த நிதி எல்லாமே விவசாயிகளுக்கு எங்குமே நிச்சயமா போய் சேர்றது இல்லைங்க. அப்போ அந்த இடத்துல இப்போ தெலுங்கானால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஏக்கருக்குன்னா 15,000 ரூபாய் மானியம், உற்பத்தி மானியம் வருஷத்துக்கு. அப்படி கொடுத்துட்டா உரம் எதுக்குமே நீங்க மானியம் கொடுக்க வேண்டாம், நாங்க எங்களுக்கு விரும்புற உரத்தை வாங்கி போட்டுக்கிறோம். அப்போ 30,000 ரூபாய் இப்ப இருக்கிற பட்ஜெட், இப்ப ஒதுக்கி இருக்கிற நிதியிலிருந்தே கொடுக்க முடியும் நம்ம இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு. அது போல அப்போ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, டைரக்ட் பெனிஃபிட் என்ன நிதி கொடுக்குறாங்களோ அது நேரடியாக விவசாயிக்கு வந்து சேர்ந்துரும். அப்படி விவசாயிக்கு வந்து சேரும்போது விவசாயமும் செழிப்படையும். அதே போல நியாயமான விலை கிடைக்கணும். அதே போல நீங்க கடன் தள்ளுபடி எடுத்துக்கங்க. இன்னைக்கு கார்பரேட்டுக்கு எவ்வளவு கடன் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, 6.25 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துல கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு ரிப்போர்ட் கூட வந்திருக்குதுங்க. அப்போ எவ்வளவு பணம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, அது ஏன் சமுதாயத்துல ஒரு சாரருக்கு மட்டும் தள்ளுபடி, அதுவும் ஏற்கனவே பணம் அதிகம் வச்சிருக்கிற ஒரு சாரருக்கு ஏன் தள்ளுபடி பண்றீங்க? பண்ணுனா அந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் சரிசமமா பகிர்ந்தளிக்கப்படணும். அப்போ விவசாய பெருமக்களுக்கும் அவர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை. இது போன்று 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி, 7 மாநிலம் தழுவிய கோரிக்கைகளும் 3 மாவட்டம் தழுவிய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி நம்ம டிசம்பர் 28 விஜயமங்கலத்தில் நடைபெறக்கூடிய விவசாயிகளின் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாட்டிற்கு இனாம் வகைப்பாட்டு நிலத்தால் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு, அதேபோல் பொதுமக்களும் விவசாயிகளும் பெருந்திரளாக ஜாதி மதம் கடந்து, அரசியல் கடந்து, விவசாயிகளாய் பொதுமக்களாய் ஒன்றிணைந்து நம் உரிமையை மீட்டெடுக்க அனைவரையும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.